தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முதல்வரை அறிவித்துவிட்டு 2016 சட்டசபை தேர்தலை சந்திக்க வியூகம். திமுக அதிமுக ஆட்சியால் தமிழகம் பின்னடைந்து விட்டதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. அழகிரி அனுமதியுடன் பாரதிய ஜனதாவில் இணைந்ததாக நெப்போலியன் தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 4963 பணியிடங்களுக்கு 12 லட்சம் பேர் போட்டி. பலத்த கண்காணிப்புடன் நடந்தது தேர்வு. விரிவான செய்திகள். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா அகில இந்திய தலைவர் அமித்ஷா ஞாயிறன்று கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். விலைவாசி குறைப்பு, எரிபொருள் விலை குறைவு, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பில் முன்னுரிமை என்று 6 மாதங்களில் பாரதிய ஜனதா அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அமித்ஷா, திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். डीएमके, एआईडीएमके, डीएमके, एआईडीएमके इस तरह के सत्ता परिवर्तन के कारण तमिलनाडु काफी पिछड़ा है. मैंने ऐसा नहीं कहा. मैंने ऐसा कहा बीजेपी के नेतृत्व में एनडीए लड़ेगी और चीफ मिनिस्टर कैंडिडेट हम घोषित करने के बाद ही लड़ेगी. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட்டார். திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் கட்சி செயல்பாடு பிடிக்காததால் வெளியேறியதாகவும் நெப்போலியன் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் திமுகவில் இருந்து விலகிய மறுநாளே பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானார். பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அகில இந்திய தலைவர் அமித்ஷா முன்னிலையில் ஞாயிறன்று கட்சியில் சேர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெப்போலியன் திமுகவில் ஜனநாயகம் இல்லை என்றும் பிரதமர் மோடியின் முயற்சிகளுக்கு வலு சேர்ப்பேன் என்றும் கூறினார். கட்சியினுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கவில்லை. கட்சியில ஜனநாயகம் சரியில்லை. எல்லாமே வெவ்வேறு மாதிரி தவறுதலா நடந்துகிட்டு இருக்கு. கட்சியில இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை அதாவது தேர்ந்தெடுக்கிறதுல இதெல்லாம் முறையா நடக்காதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் குதிச்சு போயிருக்கிறாங்க. திருச்சி திமுக மாவட்ட செயலாளரான KN நேருவின் நெருங்கிய உறவினரான நெப்போலியன் அழகிரி ஆதரவாளர் என்பதால் ஓரங்கட்டப்பட்டார். தற்போது அழகிரியின் ஒப்புதலோடு பாரதிய ஜனதாவில் இணைவதாக தெரிவித்த நெப்போலியன் கடந்த சனிக்கிழமை அன்று விலகல் கடிதத்தை திமுக தலைவர் கருணாநிதிக்கு அனுப்பி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4963 பணியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தமிழகம் முழுவதும் நடந்தது. தட்டச்சர், வரைவாளர், இளநிலை உதவியாளர், நில அளவையாளர் உள்ளிட்ட 4963 காலியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஞாயிறன்று நடந்தது. இத்தேர்வை எழுத விண்ணப்பித்தவர்களில் 12,72,298 பேர் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். சென்னையில் 263 தேர்வு மையம் உட்பட தமிழகம் முழுவதும் 4,448 மையங்களில் இத்தேர்வு நடந்தது. சென்னை மாநில பள்ளியில் நடந்த தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தேர்வு எழுத வயது வரம்பில்லை என்றும் கண்காணிப்பு பணியில் 72,551 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு தட்டச்சர், அப்புறம் சுருக்கெழுத்தர், அப்புறம் உதவியாளர் போன்ற பதவியிடங்களுக்கு உள்ளடக்கிய குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் 4963 காலி இடங்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 12,72,298 பேர் இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எங்கெல்லாம் தேர்வுகள் நடைபெறுகிறதோ அந்த தேர்வு நடைபெறுகிற பகுதிகளுக்கு எல்லாம் பேருந்து வசதிகள் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வழியாக செல்லும் பேருந்துகள் எல்லாம் டிஎன்பிசி ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு பேருந்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர எங்களுடைய மாண்புமிகு தேர்வாணைய குழுவினுடைய உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்கள், டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லாரும் இந்த பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர்வில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உச்சகட்ட வயது வரம்பு இல்லை. குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் 15 நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து தெருக்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவேன் என்று ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்துள்ளார். விரைவில் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கெஜ்ரிவால் இப்போதே தனது பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார்.
மாடியா மஹால் எனும் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், டெல்லி பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாகவும் ஆண்கள் தவறுகளை துணிச்சலுடன் செய்வதாகவும் கூறினார். ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தெருவெங்கும் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவோம் என்று கேஜ்ரிவால் உறுதியளித்தார். घर से लड़की निकलती है कॉलेज के लिए, माँ बाप का दिल धक धक करता रहता है, पता नहीं ठीक ठाक वापस आएगी कि नहीं आएगी। आज दिल्ली के अंदर अगर कोई लड़का किसी लड़की से गलत काम करता है तो उस लड़के को पता है पकड़ा तो जाऊंगा नहीं, पकड़े जाने का तो कोई चांस नहीं है, इसलिए खुलेआम घूम रहे हैं, चौड़े होकर घूम रहे हैं। आम आदमी पार्टी ने तय किया है पूरी दिल्ली के अंदर चप्पे चप्पे पे, हर सड़क, हर गली, हर मोहल्ले, हर चौराहे के ऊपर सीसीटीवी कैमरा लगाए जाएंगे. வைஃபை எனப்படும் கம்பியில்லா இணையதள கட்டமைப்பை டெல்லி முழுவதும் ஏற்படுத்தப் போவதாகவும் அதன் மூலம் டெல்லி வாசிகள் மொபைல் போனில் இணையதளத்தை பிரச்சினையின்றி பயன்படுத்தலாம் எனவும் கேஜ்ரிவால் வாக்குறுதி அளித்தார். ஆக்ரா மதமாற்ற விவகாரத்தால் பார்லிமெண்டில் கடும் அமளி நடந்து வரும் நிலையில் 225 கிறிஸ்தவர்களை இந்து மதத்துக்கு மாற்றும் நிகழ்ச்சி குஜராத்தில் நடந்துள்ளது. மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் 225 பழங்குடி இனத்து கிறிஸ்தவர்கள் இந்து மதத்துக்கு மாற்றப்பட்ட சம்பவம் நடந்தேறியுள்ளது. வல்சாத் மாவட்டத்தில் உள்ள அர்னை கிராமத்தில் இந்த மதமாற்ற நிகழ்ச்சி நடந்துள்ளது. மதம் மாறியவர்கள் அனைவருக்கும் பகவத்கீதை புத்தகத்தை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு வழங்கியுள்ளது. இன்று மதமாறிய பழங்குடியினத்தவர்கள் ஒரு காலத்தில் இந்துவில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டவர்கள் என்று விஸ்வ இந்து பரிஷத் விளக்கமும் அளித்துள்ளது. ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை மதமாற்றம் செய்யவில்லை, அவர்களாகவே விரும்பி மதம் மாறியிருப்பதாக விளக்கமளித்துள்ள விஸ்வ இந்து பரிஷத் எல்லா கிறிஸ்தவர்களையும் இந்து மதத்துக்கு மீண்டும் மாற்றும் வரையில் இந்த சடங்கு தொடர்ந்து நடக்கும் எனவும் அறிவித்துள்ளது. विश्व हिंदू परिषद धर्म प्रसार द्वारा वलसाड जिला के अरणाई गांव में हिंदू शिक्षा दीक्षा कार्यक्रम आज रखा गया है, जिसमें 100 जैसे परिवार जो क्रिश्चियन धर्म में जा चुके थे वो वापिस हिंदू धर्म अंगीकार करके यहाँ उनका हवन और अरणाई कुंड में उनका स्नान करके अच्छा एक देही कार्यक्रम हुआ है. விருப்பத்தின் அடிப்படையில் மதமாற்றம் நடந்திருப்பதால் அதில் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனந்திபென் பட்டேல் தலைமையிலான குஜராத் பாரதிய ஜனதா அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஏடிஎம் ஸ்லிப்புகள் மற்றும் வங்கி அனுப்பும் தகவல்கள் ஹிந்தி மொழியில் விரைவில் வரவிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஹிந்தி மொழிக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஹிந்தி மொழியிலேயே பிரதமர் மோடி உரையாற்றினார். ஹிந்தி மொழியை மேலும் பிரபலப்படுத்தும் வகையில் புதிய நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அலுவல் மொழித்துறை அண்மையில் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறைக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. வங்கிகளில் பல்வேறு விதமான சேவைகள் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டுள்ள போதும் அவைகளில் ஹிந்தி மொழியின் பயன்பாடு இல்லை என்பது சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்கும் போது வெளிவரும் ஸ்லிப்புகளில் ஆங்கிலம் தவிர ஹிந்தி மொழியும் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளருக்கு அனுப்பும் இமெயில் மற்றும் SMS பரிமாற்றங்கள் ஹிந்தி மொழியில் அனுப்பப்பட வேண்டும் எனவும் நிதி அமைச்சகத்துக்கு அலுவல் மொழித்துறை ஆலோசனை வழங்கியுள்ளது. அதோடு பொதுத்துறை வங்கிகளின் இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட் மற்றும் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்கள் ஹிந்தி மொழியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அலுவல் ஆய்வுத்துறை சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி மொழி பேசப்படும் மாநிலங்களில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அனைத்து சேவைகளும் ஹிந்தி மொழியிலேயே இருக்க வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் கண்டிப்புடன் கூறப்பட்டுள்ளது. வத்தலகுண்டு அருகே கல்குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் எலும்புக்கூடை கையில் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மல்லானம்பட்டி, அழகாபுரி கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியை ஒட்டி தனியாருக்கு சொந்தமான 2 கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இக்குவாரிகள் 150 அடி ஆழத்திற்கு வெடிவைத்து தகர்த்து பாறைகளை பெயர்த்தெடுப்பதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குவாரியை மூட வேண்டும் என்றும் கிராம மக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை யாரும் கண்டு கொள்ளாததால் 3 கிராம மக்கள் ஞாயிறன்று ஒன்று திரண்டு குவாரியை முற்றுகையிட்டு கையில் எலும்புக்கூடுகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்தினர். சட்டத்துக்கு மாறாக 150 அடிக்கு கீழே குவாரி தோண்டி வச்சிருக்காங்க. இந்த நம்ம நிக்கிற பகுதிக்கும் இது விவசாய நிலம், அதுவும் 2 அடி தூரத்துக்குள்ள 150 தூரத்தை தோண்டி வச்சிருக்காங்க. இங்கிருந்து வெடிமருந்து வச்சதுல ஏற்கனவே ஒரு பாதையில் நடந்துகிட்டு ஒருத்தர் மேல கல்லு விழுந்து இறந்திருக்காரு. இந்த அநீதி இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் எந்த இதுவும் கண்டுக்கல. இங்க குறிப்பா இருக்கிற இந்த நிலக்கோட்டை வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முழுக்க
இந்த கல்குவாரி உரிமையாளரிடம் லஞ்சம் வாங்கிட்டு இதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குவாரிகளை மூடாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அச்சன்கோவில் கிணற்று தீர்த்தத்தை அருந்தி சந்தனத்தை பூசிக்கொண்டால் விஷப்பூச்சிகளின் விஷமுறிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் உள்ளது. கேரள மாநிலம் அச்சன்கோவில் சபரிமலை ஐயப்பனின் படைவீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோவில் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்டது. இங்குள்ள சாஸ்தாவின் சிலை மிக பழமை வாய்ந்தது. இங்கே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்தி காட்சி அளிக்கிறார். இருபுறமும் பூர்ணா, புஷ்கல எனும் இரு தேவியர் மலர் தூவுவது போன்று காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இவரை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் தர்மசாஸ்தா கோவில் முன் உள்ள கிணற்று தீர்த்தம் விஷமுறிவாக கருதி பக்தர்கள் அருந்தி செல்கின்றனர். இதுதான் சாமியோட தீர்த்த கிணறு. இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு, பூஜைக்கு, நிவேத்தியத்துக்கு எல்லாம் உள்ள உபயோகமாக எடுக்கிறது. அதுவும் போக இந்த பாம்பு கடி ஏற்று விஷக்கடி ஏற்று வர ஆளுகளுக்கு இந்த கிணத்துல உள்ள தண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கையில இருக்க பிரசாதமும் சேர்த்து கொடுத்து அவங்க சுகமா போகுது. அப்படி ரொம்ப முக்கியமான அதிசயமான ஒரு கிணறு தான் இது. ஆண்டுதோறும் மார்கழியில் இங்கு நடக்கும் மகோத்சவ விழாவிற்காக கேரளம் மற்றும் தமிழகத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டனர். ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு ராமபிரானுக்கு அபிஷேகத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பால், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், எலுமிச்சை என 16 வகை அபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்டது. இதில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்காக லட்சம் லட்டு தயாரிக்கப்பட்டிருந்தது. காலையிலிருந்து மாலை வரை இடைவிடாது அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேய சுவாமிக்கு 1008 வடைமாலை சாற்றப்பட்டு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடந்தது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள தொரப்பாடி செல்வ விநாயகர் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த 20 அடி உயர ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வடைமாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி ரயில்வே காலனியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் 1,08,000 வடைமாலை, 10,008 ஜாங்கிரி மாலை அணிவித்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கக்கூடியவன் ஸ்ரீமன் ஆஞ்சநேயன். இந்த ஆஞ்சநேயருக்கு இன்று அனும ஜெயந்தி வெகு விமரிசையாக நமது திருச்சி கல்லுக்குழி அருள்மிகு சுந்தர ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமாவாசை திதி, மூலா நட்சத்திரம், மார்கழி மாதம், இந்த மூன்றும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடக்கிறது. இங்கு மூலவர் ஆஞ்சநேயருக்கு 10,008 ஜாங்கிரி மாலையும், உற்சவர் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலையும் மிக சிறப்பாக சாற்றுபடி செய்து பக்தர்களுக்கு சிறப்பு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் திரண்டனர். 36 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு 1000 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களுக்கு வாழை இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. ரயில் நிலையத்தில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட குரங்கின் உயிரை காப்பாற்ற அதன் ஜோடி குரங்கு எடுத்த பகிரத முயற்சிகளைக் கண்டு பயணிகள் நெகிழ்ந்து போயினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ரயில் நிலையத்தில் உயரழுத்த மின்சார கம்பிகளை பிடித்து குரங்குகள் விளையாடுவது வழக்கம். சனிக்கிழமையன்று அவ்வாறு விளையாடிக் கொண்டிருந்த குரங்கு மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டது. பேச்சு மூச்சில்லாமல் விழுந்து கிடந்த குரங்கை கண்ட அதன் ஜோடி குரங்கு பதைத்து போனது. ஆம்புலன்ஸ், ஆக்சிஜன் உதவியை நாடும் மனிதர்களைப் போல அல்லாமல் சற்றும் தாமதிக்காமல் தனது ஜோடியை காப்பாற்றும் செயல்களில் குரங்கு தீவிரமாக இறங்கியது. மூர்ச்சையாகி போன ஜோடி குரங்கை தண்டவாளங்களுக்கு இடையில் செல்லும் தண்ணீரில் கொண்டு வந்து போட்டது. ஜோடி குரங்கு உணர்வு பெற்று எழ வேண்டும் என்பதற்காக அதை தண்ணீரில் மறுபடி முக்கி எடுத்தும் தொண்டையில் கடித்தும் அந்த குரங்கு பெரும் போராட்டத்தையே நடத்தியது. மின்சாரம் தாக்கிய குரங்கு உணர்வு பெற்ற பிறகே ஜோடி குரங்கு நிம்மதி பெருமூச்சு விட்டது. குரங்குகளின் உணர்வுகளை பார்த்து ரயில் பயணிகள் நெகிழ்ந்து போயினர். அன்பு, பாசம்,
காதல், இந்த உணர்வுகளெல்லாம் தங்களுக்கும் உண்டு என்பதை ஒரு குரங்கு உணர்த்தியுள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,548 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,105 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.